சுமார் 460 கிலோ யுரேனியத்தை செறிவூட்டி வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 16 அணுகுண்டுகளை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த ஆயுதம் போதுமானது. அப்படி வந்து இப்போது கண்டுபிடித்திருக்கார்கள். இதை கண்டுபிடித்தது மட்டுமில்ல, அந்த அரசாங்கமே அதை ஒப்புக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே உங்களுக்கு என்னத்துக்கு அணுகுண்டு? அதுவும் 16 அணுகுண்டு போடுறதுக்கு. என்னத்துக்கு? ஒரு குண்டு அ 5 குண்டு இஸ்ரேலுக்கு, அடுத்தடுத்த குண்டுகள் ஒவ்வொன்றையும் பிரித்து பக்கத்தில் UAE, அங்கே இருக்கிற துபாய், அரபு எமிரேட்ஸ், இப்படி இந்த நாடுகள் சகோதர நாடுகள், முழு நாடுகள் மேலும் குண்டு பொழிகிறதுக்காக உங்களை அந்த அணுகுண்டு தேவை? அங்கே ஈரானிடம் கேட்குறேன், தேவையில்லை. அணுசக்தியை ஆக்கப்பூர்வமான ஆற்றலுக்கு பயன்படுத்தினா பரவாயில்லை. ஆனால் நீங்கள் என்னத்துக்கு நாங்கள் அணுகுண்டு யுக்ரேனியம் வைத்திருக்கிறோம், ஆனால் அது வந்து எங்களுக்கு எனர்ஜிக்கு மாத்திரமே அதை செய்ய போதுமானது, அதுக்குத்தான் வைத்திருக்கொண்டு கம்பு சுற்றி கொண்டிருந்த ஈரான் இப்போது 460 கிலோ யுரேனியத்தை வைத்திருக்கிறோம், கிட்டத்தட்ட 16 குண்டுகளை வெடிக்கக்கூடிய அளவுக்கு உக்ரைனியத்தை வைத்திருக்கிறோம் என்று ஒப்புக்கொண்டது. பொய் தானே சொல்லி வந்திருக்கீங்க உலக நாடுகளுக்கு. உலக நாடுகளுக்கு பொய் சொல்கிறது மாத்திரமல்ல, அது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து பிராந்திய நாடுகளுக்கு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எனவே ஈரான் செய்த இந்த பித்தலாட்டம் இப்போது வெளிக்கு வந்திருக்கிறது. நல்ல காலம். இஸ்ரேல் இதுக்கு முழிச்சு கொண்டதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இஸ்ரேல் ஈரானின் இராணுவ மற்றும் கட்டமைப்புகளை சிதைத்து வருகிறது. ஒரே ஒரு கவலை, அப்பாவி மக்கள் அங்கு கொல்லப்படக்கூடாது. கொல்லப்பட்டிருக்கார்கள். 160 பச்சிளம் குழந்தைகள் செத்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய பொதுமக்கள் செத்திருக்கிறார்கள். இது குறித்த கவலை இருக்குது. கவலை இருக்குதில்ல, கடுமையாக இருக்கிறது. இதற்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆனால் வளர்ச்சி பாதையை எடுத்து செல்ல வேண்டிய இந்த ஈரான் அடுத்த நாடுகளின் அழிவுக்காக பார்த்து கொண்டிருக்கிறது. அடுத்த நாடுகளை அழிக்கிறது மாத்திரமல்ல, தன்னைத்தானே இந்த பிரச்சனையால் தன்னைத்தானே அழித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஈரானின் அனைத்து இராணுவ தளபாடங்களும் கடலுக்கடியில் போயிருக்கிறது. நேவி கடலுக்கடியில் போயிட்டு, விமானங்கள் எல்லாம் போயிட்டுது. இப்போது மிஞ்சி இருக்கிறது எண்ணெய் கிணறுகள் மாத்திரமே. எனவே ஈரானிய மக்களுக்காக ஜெபித்து கொள்ள வேண்டும். ஈரானின் இந்த கொடூர ஆட்சியாளர்கள் அகற்றப்பட்டு நல்ல ஆட்சியாளர்கள் அங்கு வர வேண்டும் என்று அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அந்த தேசம் விடுதலை அடையட்டும். மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க நாங்களும் ஜெபம் செய்து அதுக்கு விடுதலை கொடுப்போம். God bless you guys.